அனைவருக்கும் வணக்கம். 2 டம்ளர் பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவிட்டு மிக்சியில் அந்த தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டேங்க. 2 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சு ஸ்டவ்வில் அரைச்ச மாவை உள்ளார ஊற்றி தண்ணியில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தேன். கூழ் பதம் வந்துருச்சு. அரிசி வத்தல் போட்டேங்க. நேற்று காலையில் மாடியில் கொண்டுட்டு போய் வெள்ளை வேஷ்டி நினச்சி புழிஞ்சி போட்டுட்டு இந்த வத்தல் மாவு கொல கொல கொலன்னு இருக்கும். கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக லைனாக எடுத்து ஊற்றியாச்சு. சாயந்தரம் போய் எடுத்துகிட்டு வந்தோம். தண்ணி தெளித்து எடுத்தால் கரெக்டாக வந்துருச்சுங்க. இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் நேரம் காஞ்சுது, சாயந்தரம் வரைக்கும் காஞ்சுது. இப்போ பொரிச்சிட்ட பாருங்கள். கடையிலலாம் அப்பளம் வாங்கினா உப்பு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம வீட்டில் சுத்தமாக நம்ம செய்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு கரெக்டாக உப்பு போடுவோம், காரம் போடுவோம். அப்பப்போ செஞ்சு சாப்பிட்லாம். இது 1 வருஷத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்லாங்க. இன்னும் நிறைய வத்தல் இருக்குது வீட்டில். இது கொஞ்சம் சாம்பிளுக்கு பொரித்து பார்த்தேன் நான். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு 1 மாதமாகவே. வாரம் 2 நாள் 3 நாள் நீங்கள் இதே மாதிரி வத்தல் போட்டு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. காய்கறி இல்லாத டைமில் இந்த மாதிரி வத்தல் பொரித்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு லைக் ஒன்று போடுங்க. தேங்க்யூ.